ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் மழை நமக்கு விட்டுருக்கு. சரி உடனே பார்த்தேன் காலையில் பிள்ளைங்களுக்கு சூப்பராக ஒரு போண்டா சுட்டு கொடுத்துடலான்ட்டு நினச்சேன். சரி போண்டாவும் சட்னியும் கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு டம்ளர் நம்ம உளுந்து எடுத்து நல்லா 1 ஹவர் நல்லா 4 வாட்டி கழுவிட்டு ஊற வைக்கணும். இந்த பாருங்க நல்லா ஊறிடுச்சு. நல்லா இப்படி அமுகுனா நல்லா சூப்பராக உடையணும். ரெண்டு ரெண்டாக நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இதை நல்லா இன்றைக்கி மிக்சியில் அரைக்க போதில் கிரைண்டரில் சூப்பரான இட்லிக்கு அரைச்சிருக்கேன். அதிலே சூப்பராக அரைச்சிட போகிறேன். இதுக்கு என்னென்ன தேவைகளும் பாருங்கள். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 மிளகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சீரகம். இது அவ்வளோதான். சீரகம் மெயின். ஓமம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது உள்ளே போயிடுச்சு. இந்த சின்னதாக இருந்தோன்னே ஓமத்தை நசுக்கி இது உள்ளே போட்டுணும். மெயின் ஓமம் ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாம் தான். இது நல்லா பந்து மாதிரி அடித்தோடனே நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கையில் இப்படி அடிக்கணும். உங்களுக்கு அது காட்டுறேன். அதுக்குள்ளே நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். நான் அரைக்கும் போதே இவ்வளோண்டு உப்பு போட்டுற போகிறேன். அவ்வளோதான். இந்த அளவு இருக்கணும் மாவு. இது பாருங்க, இந்த மாதிரி புஸ்ஸுன்னு இருக்கணும். நல்லா வெள்ளையே அரைச்சிருக்கணும். தண்ணி சுத்தமாக ஊற்றலாம். அப்போ தான் நம்ம அப்படி போண்டா போடும்போது சூப்பராக இருக்கும். இதை இப்போ எல்லாமே நம்ம மிளகு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், ஓமம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறணும். கை எப்படி எந்த சைஸ் செய்கிறீங்களோ அதே சைஸ் இப்படியே தான் கிளறணும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிட்டு போண்டா சுட வேண்டியதான். நம்ம இப்போ 5 நிமிஷம் நல்லா அடிச்சிடுவோம். உப்பும் பார்த்துக்கலாம். உப்பு போட்டு அரைச்சிருக்கோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இப்படியே கிளறிடலாம். அப்படி தண்ணியை நினச்சிட்டு நல்லா உள்ளங்கையில் இப்படி எடுத்து இது ஒரு உருண்டை பண்ணி அப்படியே போட்டுற வேண்டியதான் போண்டாவில். அவ்வளோதான். இதை போட்டோம் பாருங்கள். சரிதா? இன்னும் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா போடணும். இதை ஒரு உருண்டை பண்ணி அவ்வளோதான் போண்டா. பிடிச்சிருந்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு சொட்டு எண்ணெய் குடிக்கல. நம்மளுடைய பலகாரத்தில் அதுதாங்க மெயின். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. அந்த பாருங்கள், ஒரு சொட்டு எண்ணெய் இல்லை பாருங்கள். பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். எண்ணெயே இல்லை பாருங்கள். மொறுமொறுப்பும் அப்படி இருக்கும் உங்களுக்கு. எல்லாம் எடுத்து டேஸ்ட் பார்த்துருவோமா? இங்கே பாருங்கள், எண்ணெய் அப்படியே இருக்குது, குடிக்கவே இல்லை. இதுவும் பாருங்கள் என்ன சூப்பராக வந்துச்சு பாருங்கள். போண்டா சூப்பர் போண்டா, மெது போண்டா. போண்டா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆச்சு. சட்னியும் வச்சுருக்கேன். சாம்பார் இருக்குது பேரனுக்காக. சரி, அவன் போண்டா ஆசைப்படுவான் ரொம்ப. அதை பாருங்கள், அந்த போண்டாவை நீங்கள் பார்க்கணும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மெருமுருன்னு உள்ளே எண்ணெயே குடிக்காது. உள்ளே பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம கடை போண்டா மாதிரி சூப்பராக இருக்கா. சாஃப்டாக இருக்கும். உள்ளே மெத்துன்னு இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம இப்போ சுவை பார்த்துருவோமா? தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன். உங்களுக்கு சாம்பாரும் வச்சுருக்கேன். எது வேணாலும் பிள்ளைங்க சாப்பிட்டுக்கிட்டோன்னு. எல்லாமே இப்படி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் போடுறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பாருங்கள், சுட சாப்பிட போகிறேன். மொழு என்ன சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.